ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் யோகா சுலகம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிஜிஎனோட மினி சாப்பர் பற்றின ஒரு வீடியோ தான். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வாங்கி நான் 1 இயருக்கு மேலே ஆகுது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இதில் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி வாங்க, உடனே நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் மாதிரி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிஜிஎன் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. தேயிற அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதை நம்ம இழுக்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மார்க்கே விழுந்துருச்சு. அந்தளவுக்கு இதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு எனக்கு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டில் வந்து அந்த பிளேடை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டும் வந்து பிளேடில் இருக்க பாயிண்ட்டும் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா நம்மளுக்கு க்ளீனாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு சின்ன லாக் பண்ணிட்டோம்னா நல்லா லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிளேடு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு இது மாதிரி இழுத்தாலே போதும், இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் காய்கறி வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து எப்படி வந்து நான் நறுக்கிக்கிறேன்னு பாருங்கள். பெரிய வெங்காயத்தை வந்து 4 வந்து கட் பண்ணி போட போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து அது மேலே இருக்க தண்டை வந்து இப்போ நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து 4 கட் பண்ணி போட போகிறேன். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் வரைக்கும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் அது வரைக்குமே கொஞ்சம் வந்து நல்லா வந்து எனக்கு சாப் பண்ணி கொடுத்துருக்கு. இது எப்போதும் போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை வந்து அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாப் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம அப்படி வந்து சாப் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு 2 தடவை குலுக்குனிங்கனாலே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா சாப் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு நான் 4-5 வாட்டி சாப் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது வந்து 1-2 தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கனால இந்த மாதிரி இருக்குது. ஒரு 2-3 போட்டிங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு சாப் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறமும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி நான் சாப் பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து பணியாரம், அடுத்து பார்த்திங்கன்னா அடை போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து மெயினாக வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆம்லேட்டுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். ஆம்லேட்டுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணாலே வந்து நிறைய வெங்காயம் வந்துடும். அதனால் அதுக்கு இதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 மார்க் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட் வந்து எப்படி வந்து சாப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தோல் சீவி நான் நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் 8 கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து நான் 8 கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சீவி போட்டு பொரியல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குட்டி குட்டியாக சாப் பண்ணிச்சுனாலே நம்மளுக்கு வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட தேவை இருக்காது. நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட்லி வந்து நான் வந்து பீட்ரூட்லாம் வந்து கேரட்டு அந்த மாதிரிலாம் வந்து இதிலே வந்து சாப் பண்ணிக்குவேன். குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பீட்ரூட் வந்து எப்படி வந்து சாப் பண்ணதோ அதே மாதிரி தான் வந்து கேரட்டும் இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதனால் நான் உங்களுக்கு வந்து பீட்ரூட் மட்டும் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து சாப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 சாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு. இன்னும் வந்து ஒரு 4-5 தடவை இழுத்தோம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஆகிடும். மீடியம் சைஸ் பீட்ரூட்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீட்ரூட் போட்டு கட் பண்ணிக்கலாம். பெரிய பீட்ரூட்னால் ஒன்று தான் போட முடியும். நம்ம கத்தியில் கட் பண்ணுறதுக்கும் இதில் கட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்பவே மிச்சமாகும். அது இல்லாமல் பீட்ரூட்டோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் அவ்வளோக்கும் ஒட்டாது. அது ஒன்று தான் இதில். அதனால தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து மினி சாப்பர் வாங்கி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெருசு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் மினி சாப்பர் வந்து வாங்கினேன் நான். இப்போ எனக்கு பீட்ரூட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா எனக்கு பொடி பொடியாக கட் பண்ணி கொடுத்துருச்சு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் 10க்கு 10 கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நான் கத்திரிக்காய் வந்து இதில் கட் பண்ணதே கிடையாது. இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதில் நான் கட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி பார்த்துருக்கேன், வாழைக்காய் கட் பண்ணி பார்த்துருக்கேன், கத்திரிக்காய் வந்து இப்போ தான் கட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் வந்து இது 3மே வந்து எனக்கு கொஞ்சம் கூட இதில் கட் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வைப்போம்ல காரில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக, அந்த மாதிரி வந்து பண்ணும்போது இதில் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதே வந்து கருத்து போயிடுது. அதனால் வந்து எனக்கு இதில் கொஞ்சம் கூட வந்து பிடிக்கவே இல்லை சாப் பண்ணுறது.
இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் கட் பண்ணுறதுக்கு பதிலாக கம்முன்னு வந்து கையிலேயே கட் பண்ணிட்டு போகலான்னு தோணுது. ஏன்னா பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போது பயங்கர காரில் அடிச்சு போய் கருப்பாக போச்சு காயெல்லாம். அதனால் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 10க்கு வந்து 0 தான் கொடுப்பேன். எனக்கு இது கொஞ்சம் கூட வந்து இதில் கட் பண்ணுறது வந்து விருப்பமே இல்லை, பிடிக்கவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் தக்காளி வந்து கட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க தக்காளிலாம் வந்து போட்டிங்கன்னா ரொம்பவே மேஷ் ஆன மாதிரி ஆயிரும். அதனால் வந்து கொஞ்சம் பழுத்த பழமாக கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க காம்பெல்லாம் வந்து கீறிட்டு இப்போ நான் வந்து சாப்பரில் போட்டுக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளி வந்து இதில் கட் பண்ணும்போது ஒரு 3 தக்காளி வந்து நான் போட்டு கட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸ் தக்காளினா நம்ம ஒரு 5 கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளியாக இருந்ததுன்னா ரொம்ப வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுக்கும். நம்ம தக்காளி தொக்கு அந்த மாதிரிலாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்திக்கு தொட்டுக்க அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துரும். நம்ம போட்டோன்னே வந்து தக்காளி வந்து வடை சட்டியில் வந்து நல்லா வெந்துடும் நம்மளுக்கு. அதனால் வந்து இதில் வந்து கட் பண்ணுறது வந்து எனக்கு ஓகேன்னு தான் தோணும். தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம கத்தியில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபைனாக வந்து நம்மளால் சாப் பண்ணவே முடியாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அதோட ஜூஸஸ்லாம் வந்து வெளியே வந்துடும். இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்மளுக்கு வந்து எதுவும் இருக்காது. அதனால் தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 10க்கு 10 வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பச்சை மிளகாயை வந்து கட் பண்ணி காட்டுறேன். அது வந்து ரொம்ப பொடுசாக இருக்கனால நான் வந்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 4-5 வாட்டி வந்து இப்போ நான் வந்து சாப் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் பார்த்திங்கன்னா 1க்கு 2 தான் வந்து கட் பண்ணியிருக்குது. அதுவும் இல்லாமல் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கர காரில் அடிச்சிருச்சு. அதனால் பச்சை மிளகாய் கம்மி நம்ம இதுக்கு கையிலே கட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாலாம் இருந்ததுன்னா கையிலே கட் பண்ணிட்டு போயிடலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபைனாக நம்ம சாப் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு வாய்க்கும் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து வாய்க்கு வந்துடும். அதனால் வந்து இதில் கட் பண்ணுறது வந்து எனக்கு சேஃபாக வந்து தோணலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாலாம் வந்து சாப் பண்ணி கொடுக்கல, கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 10க்கு வந்து ஒரு 2 மார்க் தான் கொடுப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கருவேப்பிலை வந்து கட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான் புதினா, அடுத்தது வந்து கொத்தமல்லி எல்லாமே வந்து இதே மாதிரி தான் அது வந்து கட் பண்ணுச்சு. நான் கருவேப்பிலை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 வாட்டி வந்து நான் சாப் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா சாப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்குறேன். நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு வந்து அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேருக்கு கூட வந்து ஒரு கருவேப்பிலை கூட வந்து கட்டே ஆகலை. ஸோ இதில் வந்து எவ்வளோ கருவேப்பிலை போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குமோ என்னமோ. கருவேப்பிலை வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கட் பண்ண மாட்டோம். அடக்கி இந்த மாதிரி பணியாரத்துக்கு அது மாதிரி தான் கட் பண்ணுவோம். நம்ம அதுக்கு வந்து கிள்ளியே போட்டுடலாம். இல்லைனா வந்து கத்திரிக்கோல் இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து எனக்கு கட்டே ஆகலை. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 10க்கு வந்து 0 தான் கொடுப்பேன். அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு வந்து மொத்தத்தையும் வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எதை கட் பண்ணணும் கட் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ண காயெல்லாம் வந்து நான் வேஸ்ட் பண்ணல. அதை எடுத்து வந்து அடுத்த நாள் பொரியலுக்கு வந்து இதை வந்து நான் நைட்டு வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் பொரியலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து பண்ணதில்லை. காயை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறேன். வெங்காயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து நல்லதில்லை. பச்சை மிளகாவில் இருக்க விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதோட தோல் மட்டும்தான் எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். ரொம்ப காரமாக இருந்த மாதிரி இருந்தது, அதுக்காக தான்.